Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 4. ஸோ ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட் 13 சீரிஸ் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்மி நோட் 13 5G, ரெட்மி நோட் 13 ப்ரோ 5G, ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் 5G. ஸோ 3 டிவைஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அஃபிஷியல் ப்ரைஸ் கூட நமக்கு வந்து பார்த்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்து என்னென்ன ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ரைஸிங் என்ன, ஸோ வாங்கலாமா வேண்டாமா, ஸோ எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பிஃபோர் வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி. ஸோ இந்த ரெட்மி நோட் 13 சீரிஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ஓஎஸ் வருமா இல்லை எம்ஐஓ வருமானு சொல்லிட்டு இந்த 3 டிவைஸ்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 பேஸ்ட் ஆன் MIUI 14 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்பர்ஓஎஸ் நமக்கு வந்து இதில் வந்து கொடுக்க கிடையாது. லான்ச் ஈவெண்ட்டில் இதை பற்றி என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MIUI 14 தான் வந்து இருக்கும். பட் ஹைப்பர்ஓஎஸ் வந்து ரெடியாக தான் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இந்த டிவைஸ்க்கு எல்லாமே ஹைப்பர்ஓஎஸ் கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த நோட் 13 சீரிஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI தான் லான்ச் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 13 5Gயில் நமக்கு வந்து என்ன ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ரெட்மி நோட் 13 5Gயில் உங்களுக்கு வந்து 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து இருக்கும். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக சொன்னது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 7.67 திக்னஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன ரெட்மி நோட் 12 விட ரெட்மி நோட் 13ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட நம்ம பெசல்ஸ் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1000 நிட்ஸ் வரைக்கும் வந்து பீக் பிரைஸ் வந்து இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6080 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்கான மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். ஸோ நம்மளால வந்து பேசிக்கான எல்லா டாஸ்க் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் டே டு டே யூஸ் பண்ணும்போது வந்து பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ IP54 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு 5G டிவைஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த 5G பேண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. தென் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்கு. தென் பேசிக்கான எல்லா சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OS பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ இதில் உங்களுக்கு வந்து MIUI 14 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட், அதுக்கப்புறம் 2 மேஜரான அப்டேட் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக வந்து 3 ரேம் வேரியன்ட் வந்து வரப்போகுது. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 18000 ரூபா. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 20000 ரூபா. 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 22000 ரூபாய்க்கு வந்து சேல் ஆக போகுது. ஸோ தென் 3 கலர் ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஆர்டிக் ஒயிட், அதுக்கப்புறம் பிரிசிம் கோல்ட், அதுக்கப்புறம் ஸ்டில்த் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு 1000 rupees வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் ICICI கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் 1000 rupees மட்டும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, நமக்கு ஆல்ரெடி ரெட்மி நோட் 12 5G 6GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 15500 ரூபாய்க்கு வந்து போயிட்டு இருக்கு. பட் நமக்கு ஒரிஜினல் பிரைஸ் உங்களுக்கு வந்து 17500 ரூபாய்க்கு வந்து இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு வந்து 18000 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 500 மட்டும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெட்மி நோட் 13 ப்ரோ 5G பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் வந்து இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ 5Gல உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் முறையாக நம்ம வந்து நோட் சீரிஸில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்க்குறோம். தென் 1800 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிஸ்பிளே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7S Gen 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 13 5G, அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் 5G அதில் உங்களுக்கு ரெண்டுலேயுமே வந்து MediaTek வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோல உங்களுக்கு வந்து Snapdragon ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெட்மி நோட் 13 என்ன பார்த்தோமோ அதே சேம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. IP54 வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5100 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 67 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. இந்த 67 வாட் டர்போ சார்ஜர் உங்களுக்கு வந்து பாக்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 200 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 60 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து கண்டிப்பாக பெட்டராக நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த போன நோட் 12 சீரிஸில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து கேமரா வந்து பிடிக்கல. ஸோ நம்ம கிட்ட வந்து ரெட்மி நோட் 12 5G இருக்கு. ஸோ இது நமக்கு வந்து சூப்பரான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 5G எல்லாமே நல்லா இருக்கு. பட் கேமரா மட்டும் தான் நமக்கு நல்லா இல்லை. பட் நோட் 13 சீரிஸில் வந்து கேமரா ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் MIUI 14 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஹைப்பர்ஓஎஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மொபைலுக்கு வந்து கிடைக்கும். 2 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்சும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ப்ரைசிங் வந்து பார்க்கலாம். ஸோ
மொபைல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் அவைலபிளாக இருக்க போது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஒயிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் பர்பிள், அதுக்கப்புறம் மிட் நைட் பிளாக்ன்ற கலர்ல இருந்து இருக்கு. பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,000 வந்து சேல் ஆக போகுது. 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா. 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து பார்த்து சேல் ஆக போகுது. ஸோ நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோன்றனால ப்ரோ ப்ரைஸிங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. மேபி நமக்கு வந்து 2000 கிட்ட வந்து கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட நமக்கு ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஐசிஐசி கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு 2000 டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரைசிங் நமக்கு வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் 26,000 கிட்ட சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தெரியுது. The final one Redmi Note 13 Pro Plus 5G. ஸோ நமக்கு வந்து எல்லா ஸ்பெக்ஸையும் வந்து தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே வந்து பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 1800 nits பீக் பிரைட்னஸ், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. டால்பி விசன், HDR10+ சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொபைலில் உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரு லாக் ஸ்விஃப்ட் டெஸ்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நமக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7200 அல்ட்ரா ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ பாக்ஸ்லேயே நமக்கு கொஞ்சம் சார்ஜர் வந்து கொடுத்துட்றாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 200 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OS பொறுத்த வரைக்கும் MI 14 பேஸ்ட் ஆன் Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கிடைக்கும். 2 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ HyperOS நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த மொபைலில் சீக்கிரமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீமியம் ஃபோன் இதில் உங்களுக்கு வந்து IP64 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தண்ணி இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா மொபைல் வந்து எதுவுமே ஆகாது. ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் நம்ம ப்ரைசிங் வந்து சொதப்பி வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக 3 RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 32,000 ரூபா. 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 34,000 ரூபா. 12 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 36,000 வந்து கொடுத்துருக்காங்க. 3 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. பிளாக் கலர், பர்பிள், அதுக்கப்புறம் இந்த ஒயிட். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுஷன் பர்பிள் அந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஐசிஐசி கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த மொபைல் உங்களுக்கு வந்து 30,000 வந்து கிடைக்கும். ஓகே, Note 13 Pro Plus உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியாக தெரிஞ்சாலும் நம்ம சூப்பரான ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு IP68 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக நல்ல விஷயம். அதுக்கப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கார்னிங் ஒரு லாக் ஸ்விஃப்ட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பர்சனலாக வந்து டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்க நல்லா ப்ரீமியம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு பிரைஸ் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துட்டாங்க. ஸோ நோட் சீரிஸ் எல்லாமே நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் இந்த டைம் நமக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸில் நமக்கு வந்து சூப்பரான ஃபோன் அவைலபிளாக இருக்குது. மோட்டோட H40 வந்து நல்லாவே இருக்குது. இது நமக்கு அதை விட கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா போக்கோ F5 நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ எல்லாமே ஆப்ஷனாக வந்துருக்கு. பட் இது நமக்கு கொஞ்சம் ஓவர் பிரைஸ் மாதிரி தான் தெரியுது. இது Redmi Note 13 சீரிஸ் உங்களுக்கு வந்து January 10 வந்து அவைலபிள் ஆக போகுது. 10ஆம் தேதியிலேருந்து மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து Amazon, Flipkart, அதுக்கப்புறம் எம்ஐயோட வெப்சைட், அதுக்கப்புறம் உங்கள் ஷாமியோட ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மொபைல் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோ நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.